ஹாய், திஸ் இஸ் நிழல்கள் ரவி. நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வந்து 78 ஐ ஃபினிஷ் மை கிராஜுவேஷன் இன் கோயம்புத்தூர் பிஎஸ் ஜார்ஜ் காலேஜ். ஸ்கூலிங் வந்து கோயம்புத்தூரில் மணி ஸ்கூலில் படித்தேன். அண்ட் ஐ ஹேட் ஒன்லி ஒன் ஆம்பிஷன் டு பிகம் அன் ஆக்டர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பயங்கர அப்போசிஷன் இருந்தது, இதில் வேணாம் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவோட கம்பல்ஷனுக்காக ஐ டுக் பிஏ எக்கனாமிக்ஸ். ஏன்னா அவர் டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்கு போகணும் அப்படின்னாரு. எந்த தொழில் பண்ணுறதுனாலும் ஒரு டிகிரி போகணும் அப்படின்னாரு. ஸோ அவரோட கம்பல்ஷனுக்காக ஐ ஸ்டடி டிகிரி தட் டைம் இன் பிஎஸ் ஜார்ஜ் காலேஜ். அண்டு அதுக்கப்புறம் ஹி கேவ் மீ 2 years டைம். ஸோ அந்த 2 yearsக்குள்ளே யூ பிகம் அன் ஆக்டர் அப்படின்னாரு. 2 yearsக்குள்ளே பிகமிங் ஆக்டர் இஸ் நாட் ஈஸி. ஸோ கடவுள் பாரத்தை போட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னையில் எனக்கு யாரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து ஐ ஸ்ட்ரகிள்ட் வெரி ஹார்ட், ஐ ஒர்க்ட் ஹார்ட். டெய்லி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் போய் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே போனால் அதில் 1 year போயிடுச்சு விளையாட்டா. அதுக்கப்புறம் இன்னும் 1 year தான் இருக்குது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி. ஸோ அந்த 1 yearக்குள்ளே நான் எதாவது பண்ணேன்னு சொல்லி தான் பாரதி ராஜா சார் தொடர்ந்து பிடிச்சி விடாமல் துரத்தி, அப்போல்லாம் வந்து அவரை பார்க்குறதுன்றது அவ்வளோ பிரம்ம பிரயத்தனம், அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பு. ஆஃபீஸ் வந்து இங்கே எல்ஐஎம்என் காலனியில் இருக்கும், மாடியில் தான் ஆஃபீஸு. அந்த ஸ்டெப்ஸில் பூரா செருப்பு தான் இருக்கும். ஸ்டெப்பில் வந்து இந்த இது சிமெண்ட்லாம் இருக்காது, ஒரு ஸ்டெப்ஸு பூரா செருப்பாக இருக்கும். அந்த செருப்பு மேலே ஏறி தான் போனோம். அவ்வளோ ஒரு பிஸியான தருணங்கள் அது. அப்போ அவரை விடாமல் போய் பார்த்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து பேசி, அதுக்கப்புறம் தான் கேம் மீ சான்ஸ் இன் நிழல்கள். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக், I mean, fans and all, they calling me Niralgal Ravi. So that's how I entered films. இது வரைக்கும் I think November 6th the film released, and today is about 35 years over, and it's all God's gift, I think. அதாவது 35 வருஷங்களில் மறக்க முடியாத படங்கள், அதாவது ஒரு மறக்க முடியாத படங்கள் சொல்ல முடியாது, நிறைய நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல டேரக்டர்ஸு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு மணிரத்னம் ஃபிலிம் நாயகன், தட்ஸ் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஆக்டர் இருக்காங்க. அதே மாதிரி பாலு மகேந்திரா ஒரு படம் மறுபடியும், அப்புறம் ரஜினி சார் நடித்த படங்கள். அதுக்கப்புறம் என்எஃப்டிசிக்காக ஒரு படம் பண்ணேன், தட் காட் மீ அன் அவார்ட் ஃபார் தட் ஃபிலிம் இன் மலையாளம். அண்ட் மலையாளத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ டிட் ஒன் ஃபிலிம், myself and Raghu, and we both did one film, Kakkant. இந்த நிழல்கள் முடித்தோன்னு அந்த படம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 நிழல்கள் ரிலீஸ். 81 to 83 I lived in Kerala, literally. I was doing all Malayalam films as a hero. கிட்டத்தட்ட ஒரு 32 films I did as a hero in Malayalam. அதுக்கப்புறம் again I came back to Chennai 83 by, Bharati Raja sir called me for Man Vasanai. Then I was busy here, and so I think around 450 to 500 films I think I finished so far. நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் இன்ட்ரெஸ்ட் ஆனேன், தென் மலையாளம். அதுக்கடுத்து வந்து தெலுங்கு, கௌதமின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் ஷோபன் பாபு சாரோட ஒரு 3 படம். அது மாதிரி நிறையா தெலுங்கு படம் நிறையா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நடித்த இங்கே தமிழ் படம் பூரா வந்து ராமநாதன் சார் படம் பூரா எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. துர்கா, ஆடிவள்ளி, அதெல்லாம் வந்து ஸ்டார்டட் தேர் ரிலீசிங் இன் தெலுங்கு, அண்ட் ஐ பிகேம் வெரி பாப்புலர் தேர். அண்ட் அங்கே நிறையா படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் கன்னடா, நடுவில் நம்ம வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பயங்கர ஸ்ட்ரைக் கொண்டு வந்து, அதாவது இந்த படைப்பாளி பெப்சி ஸ்ட்ரைக் கொண்டு வந்து. ஸோ அந்த டயத்தில் வந்து இங்கே யாருக்குமே ஷூட்டிங் கிடையாது. ஸோ தே கால் மீ ஃபார் கன்னடா ஃபிலிம், அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் அபவுட் 15 films I did in Kannada. And of course recently last year I did one Hindi film with Karan Johar's production, கோரி தெரே பியார் மேன்னு சொல்லி. நான் கரீனா கபூர், இம்ரான் கான் இந்த காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணோம். தட் வாஸ் எ மேஜர் ஹிட் இன் ஹிந்தி. ஹோப் டு சி குட் ஃபிலிம்ஸ் சூன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லிங்கா, இப்போ அடுத்தது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கதம்னு ஒரு படம். அதில் நல்ல பியூட்டிஃபுல் கேரக்டர், பிக்சர் ஆல்சோ டூயிங் வெரி வெல். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ்னு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து திரைக்கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனைன்னு ஒரு படம். அப்புறம் ஸ்ரீமத் ராமானுஜர்னு ஒரு படம். நிறைய நியூ ஃபிலிம்ஸ், forgot the names, a lot of new films, and nearly about 8 to 9 films on hand now. Direction, I'm planning to do a film very soon. I'm looking for a subject, and subject once if it got clicked, and I'll be directing very soon the film.
அண்ட் மோர் தென் டு டைரக்ஷன் ஐ ரீசெண்ட்லி ஸ்டார்டட் ஒன் நம்ம இந்த வருஷம் இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இவ்வளோ வருஷம் நம்ம வந்து மக்களோட இதில் நம்ம நல்ல ஒரு இதில் இருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது நம்ம மக்களுக்கு எதாவது பண்ணணும், ஏதாவது சம்திங் ஐ வாண்ட் டு டூ சம் சர்வீஸ் ஓரியன்ட். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் ஒன் ஃபர்ம் கால்டு அனிபிக்ஸ் அனிமேஷன் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட் அ நாமினல் ரேட்டில் வந்து வி ஆர் கோச்சிங் தம். All very good faculties I put, nearly about 10 to 12 faculties. They are coaching about animation A to Z, 2D, 3D, VFX. அந்த 10th +2 ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு அவங்க வந்து தே வாண்ட் டு கம் அப் இன் லைஃப். பணம் இருக்காது பெருசாக அவங்களுக்கு. இப்போ யூஸ்வலாக நீங்கள் பார்த்து ஒரு பெரிய ஒரு அனிமேஷன் கம்பெனியில் போய் படிக்கணுன்னா இட் சார்ஜஸ் ரொம்ப காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் இது நாங்கள் வந்து ரொம்ப நாமினல் ரேட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு we are doing as a service and we are getting jobs also for them. It's about course of about 1 year diploma course and 2 years graduation course and 1 month 2 months course also there. அந்த மாதிரி நான் வந்து பண்ணி செட்டப் பண்ண ஆஃபீஸ் அட் அல்வார்பேட்டை அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட். ஸோ அனிபிக்ஸ் அனிமேஷன் அகாடமி ஐ எம் ரன்னிங் தட் parallelly along with the films. நான் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் முக்கியமாக வந்து நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம் அவர் மூலமாக வாங்கின முதல் அவார்டு வந்து கலைமாமணி அவார்டு. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப ஆசை, அந்த கலைமாமணின்னு நம்ம ஒன்று போட்டுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து அவங்க சிஎம் மூலமாக அது எனக்கு இது வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். அண்டு கேரளாவில் ஒரு தடவை பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் மலையாளம் மூவி அண்டு திங்ஸ். அதாவது நான் வந்து ஆக்டர் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா படங்களை பார்த்து அதிலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அதில் நானும் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர் சொல்லி தான் இந்த ஐடியா எனக்கு வந்து வேறு யாரும் இது பண்ணல. இன்றைக்கும் இவ்வளோ படங்கள் நான் பண்ண பிறகும் டெய்லி வந்து நான் எப்படியாவது ஒரு படமோ 2 படமோ ஷூட்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் உட்காந்து பார்த்துருது பழக்கம். ஏன்னா we have to update ourselves. நம்ம எங்கே இருக்கோம், இப்போ ஹாலிவுட்டு மற்ற லாங்குவேஜஸ்ஸு கோலிவுட்டு அதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு, அதெல்லாம் வந்து நான் டெய்லி ஐம் வாட்சிங் 2 ஃபிலிம்ஸ், எப்படியாவது 2 ஃபிலிம்ஸ் வாட்ச் பண்ணிடுவேன். அண்டு இப்போ ரீசெண்டாக நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் பார்க்குறேன், பிச்சு உதறாங்க, சப்ஜெக்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து நடிக்க வந்த புதுசில் நிறைய பேர் என்கிட்ட வந்து சிலோன் போயிருந்தேன், சிங்கப்பூர் போயிருந்தேன், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சிலோன் போயிருந்தேன், சிங்கப்பூர் போயிருந்தேன், சூப்பராக இருந்த பஸ் அப்படி பேசணும். நம்மளுக்கு ஒரு சின்ன ஏக்கம், சரி நம்மள யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, சரி எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு. ஆனால் மற்ற ஆர்டிஸ்ட் போனதெல்லாம் அப்போ வந்து இது சொல்லும்போது அவங்களாம் வந்து கலை நிகழ்ச்சிக்காக போனாங்க. எனக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே நான் வந்து அப்ராட் ஃபாரின் போனது எதுக்குன்னா ஒரு ஷூட்டிங்காக. அதாவது யாருமே போகாத இடம், அதாவது கிழக்காப்பிரிக்காவில் ஷீலான்னு ஒரு படம், துவாரகேஷ் படம், நம்ம சுரேஷ் தான் ஹீரோ. அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், நானா பட்டேகர்னு ஹிந்தி ஆக்டர் நானா பட்டேகர். கடைசியில் ஃபியூச்சரில் அவருக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன் ஒரு படத்துக்கு, பாரதிராஜா படத்துக்கு. அவரும் நான் தான் அந்த படத்துக்கு போனோம், தமிழ் ஹிந்தி டபுள் லாங்குவேஜ். ஸோ அது எங்கே ஷூட்டிங்னா ஜிம்பாப்வேன்னு ஒரு இடம். ஜிம்பாப்வே வந்து நம்ம யூஸ்வலாக போனால் இங்கே சிங்கப்பூர் போனால், லண்டன் போனால், ஆஸ்திரேலியா போனால், ஜிம்பாப்வேலாம் வந்து சான்ஸே இல்லைங்க போகிறதுக்கு. ஸோ அதுவும் எனக்கு அமைஞ்ச முதல் வாய்ப்பு வந்து ஜிம்பாப்வே, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்கே தான் அந்த ஷூட்டிங் போயிட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் அதுவும் ஒரு தொழிலுக்காக நம்ம அங்கே போகிறதுன்ற ஒரு பெருமையாக இருந்தது. அது போயிட்டு வந்த உடனே அடுத்தது வந்து மை டியர் லிசான்னு ஒரு படத்துக்காக இம்மிடியட்டாக, இதெல்லாம் வந்து நடந்து 1987 மை டியர் லிசான்னு ஒரு படத்துக்காக லண்டனில் கம்ப்ளீட் ஷூட்டிங். அந்த அது வந்து ஒரு கோஸ்ட் ஃபிலிம், இப்போ தான் நிறைய கோஸ்ட் ஃபிலிம் வருது. அது அப்போ வந்து கோஸ்ட் ஃபிலிம் அதான் நம்பர் 1. அது கிட்டத்தட்ட 150 days ஓடிச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி 4 லாங்குவேஜ் போச்சு அந்த படம். அப்போ வந்து நாயகன் ரிலீஸ் ஆச்சு, மனிதன், உழவன் மகன், மை டியர் லிசா. ஸோ நானும் ஹீரோன் நடித்து அந்த படம் 150 days போச்சு. அப்போ அது ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு தரணும். அந்த படம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக லண்டனில் 20 days நாங்கள் அங்கே ஷூட் பண்ணோம். கம்ப்ளீட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். இப்போ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் இங்கேயே எடுக்கலாம் அந்த மாதிரி. அப்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லாதனால டேரக்டர் பேபி வந்து அவர் அங்கே தான் ஷூட் பண்ண சொல்லி அங்கே போய் ஷெப்பர்டன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது டச்சப்லாம் எல்லாம் யூரோப்பியன் கேர்ள்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்திரேலியா அது மாதிரிலாம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு பிடிச்ச ஊருன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நான் வந்து ஒரு அனிமல் லவர். இந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன்.
ஸோ எனக்கு ஒரு திடீர்னு ஐடியா வந்து ஏன் நம்ம போய் அங்கேயே நேராக போய் பார்த்துட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே ஃபாரஸ்ட்டில் போய் யானையை தெரிய போனால் அப்போ பார்த்து யானை ஒழிஞ்சிக்குது. சரி, இதுக்காக நம்ம இங்கே செலவு பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி போய் பார்த்தா ஒரு யானையும் பார்க்க முடியல. ஆனால் சில பேருக்கு வந்து காரில் போய்ட்டு நடுவில் யானை மறித்து அந்த மாதிரிலாம் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கவே இல்லையே, நம்ம போவோமே, போய் நம்மளே தேடி போவோம் சொல்லி. அதுவும் ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் வந்து நம்ம சின்ன வயசில் ட்ரம்ஸ் ஆஃப் டெஸ்டினி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் அது அங்கே நேராக போய் பார்க்கணும்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து ஐ வென்ட் வித் மை ஃபேமிலி டு கென்யா, நைரோபி. அங்கே போய் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் போய் ஐ லிவ்ட் தேர் ஃபார் 1 வீக். இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் சும்மா லைனு, டைகரு, எலிஃபண்ட் என்னென்ன பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து அப்படி ஒரு என்ஜாய் பண்ணேன். சச் அ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி. சச் அ என்ன சொல்கிறது, நீங்கள் எதை போட்டாலும் விளையும் அந்தளவுக்கு அந்த மண் வந்து அந்த மாதிரி ஒரு தரமான மண் எங்கே போனாலும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி அது. பிகாஸ் ஆஃப் த அனிமல்ஸ் இருக்கலாம். பட் லைக் தட் கண்ட்ரி, லைக் தட் பீப்புள், வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் பிளேஸ் டு விசிட். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேன்ஸ் கிளப்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும். எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அது பெரிய விருப்பம் இல்லை. நான் வந்து எல்லா ஹீரோஸையும் நடிக்கிறேன், எல்லா ஹீரோஸையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். ஸோ அவங்களே எனக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபேன்ஸ்னு வேணால் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை லெட்டர் போடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிட்டேன். ஹேவ் எ வெரி ஸ்மால் ஃபேமிலி அண்ட் என் ஒய்ஃப் பேர் விஷ்ணுபிரியான்னு பேர். எங்களுக்கு ஒரே பையன், இஸ் நேம் இஸ் SR ராகுல் ராஜ். ஆக்சுவலி அவர் வந்து இந்த அனிமேஷன் வந்து படித்தார், இங்கே யூகேயில் போய் படித்தார். ஸோ அது படித்து முடிச்சுட்டு ஈ வாண்ட்ஸ் டூ சம் பிஸ்னஸ். எனக்கும் இந்த மாதிரி இந்த அனிமேஷன் மேலே சம் சொசைட்டிக்கு எதாவது பண்ண சொல்லி இது ரெண்டு கிளப் பண்ணி தான் இது வந்து இந்த அனிபிக்ஸ் அனிமேஷன் ஆரம்பிச்சு. நோ இஸ் MD இஸ் லுக்கிங் ஆஃப்டர் த கம்பெனி. ஜஸ்ட் அ ஸ்மால் திங். ஸோ நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு I am always there. We'll try to communicate. We'll try to enjoy the life. Thank you.